கடந்த ஒரு மாத ஆட்சியில் மக்கள் மனதை கவர்ந்த ஒரு முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் இருந்து வருகின்றார். அவரை தூற்றுபவர்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். கோவை சாய்பாபா கோவிலில் தமிழக வெற்றிக் கழக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜ்குமார் பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜ்குமார் தலைமையில் கோவை சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தின். தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் தங்கரதம் இழுத்து அவர் நீரடி வாழணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வேண்டி தங்கத்தேர் இழுத்திருக்கோம். அவரோட பிறந்த நாள் முன்னாடி நிறைய நலத்திட்ட உதவிகளும் சரி, ரத்த தான முகாம், நிறையா திட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பாக மக்களோட ஆதரவோடு அவரோட